இசைஞானி இளையராஜாவிற்கு 50வது பொன்விழாவை ஒட்டி அவருக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்பட இருக்கிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்படுவதற்கான தகவல் வெளியாகி இருக்கிறது. இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் இந்த விழா என்பது நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிம்போனி இசை நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு பின்பாக நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுதுதான் தமிழக அரசின் சார்பாக இந்த பாராட்டு விழா நடத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இந்த அடிப்படையில் தான் சிம்போனியின் சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜாவிற்கு பொன்விழா 50வது ஆண்டு பாராட்டு விழா என்பது நேரு உள் விளையாட்டு அரங்கில் வருகிற சனிக்கிழமை 13ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் உட்பட பல்வேறு மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். 10,000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த நிலையில் தான் மார்ச் 8ஆம் தேதி லண்டனில் நடைபெற்ற சிம்போனி அரங்கேற்றம் செய்திருந்தார். இதன் மூலமாக முழு அளவிலான மேற்கத்திய சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையும் இளையராஜா படைத்திருக்கிறார். இந்தியாவிற்கே பெருமை பெற்று தந்த இளையராஜாவிற்கு பல்வேறு தரப்பிலும் வாழ்த்துகள் குவிந்தன. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்படும் என்ற தகவலை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 13ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்படுவதற்கான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழக அரசின் சார்பாக பாராட்டு விழா என்பது சென்னையில் நடைபெற இருக்கிறது.